அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். கீரை வாங்கி 2 நாள் ஆகினாலும் வாடாமல் இருக்க நான் சொல்லுற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நேச்சுரலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். கீரை வாங்கி ஒரு மறுநாள் இல்லை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க சமைக்கணுன்னா இதே மாதிரி ஒரு நீல பாத்திரத்தில் பாதியளவு தண்ணீர் வைத்து அதில் கீரையோட வேறு பாதியளவு மூழ்கிற வரையிலும் வைத்து அந்த கீரையை வைத்தால் இது மறுநாள் ஆகினாலும் இல்லை அது 2 நாள் ஆகினாலும் இதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதனால் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களும் இதே மாதிரி கீரையை வைத்து 2 நாள் ஆகினாலும் சமைக்கலாம். இது ஒரு சிறந்த டிப்ஸு கூட. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லவும். கீரை வாடி இருந்ததா எப்படின்னு. இப்போ மேகி ரெசிபி எல்லாருமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் இது பிகினர்ஸு ஆரம்பத்தில் முதல்ல சமைக்க கற்றுக்கிறவங்க, தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அது 3 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி, இதையெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுக்கவும். வதங்கின பின்னு என் சேனலில் நிறைய குக்கிங் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். தெரியாதவங்க என் குக்கிங் டிப்ஸ் பார்த்து கொள்ளவும். ரொம்ப இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு எக்கு ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அப்புறம் மேகி மசாலா எந்த அளவுக்கு மேகி போடுறோமோ அந்த அளவுக்கு உள்ள மசாலா பாக்கெட்டு அதில் ஆட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு மேகியை ஓரளவு சூடான தண்ணீரில் போட்டு வடித்து எடுத்து வச்சுக்கணும். வைத்து அதோடு சேர்த்து நன்றாக வதக்கணும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மேகியோட மசாலா
ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். இப்போதைக்கு மேகி ரெடி.